வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க. வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா இன்டீஜர் டேட்டா டைப் இன் பைதான். ஸோ இதுல இன்டீஜரை நம்ம எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தனியா சின்டாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு வேரியபிளுக்கு ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா எடுத்துக்கும், இன்டீஜரா எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல x is equal to 15 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது அது எனக்கு 50 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். அதோட டைப்பை செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு கிளாஸ் இன்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடும். ஏன்னா இங்க பைதான் அப்படின்றது டைனாமிக் லாங்குவேஜ்ன்றதுனால நம்ம நம்பர்ஸை கொடுத்தாலே அது இன்டீஜரா இல்ல பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் கொடுத்தா ஃப்ளோட்டான்றதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். இதை நம்ம லைவா ஐடிவில எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஐடிவில போயிட்டு x is equal to நான் ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூ டிக்ளேர் பண்றேன் 50 அப்படின்னு. ஸோ இதுல பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ்ங்கிறது 50யும் டைப் ஆஃப் எக்ஸ்ன்றது அது என்ன கிளாஸ்ல இருக்கு அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணி காட்டிடும். ஸோ 50 அண்ட் கிளாஸ் இன்ட்னு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போற டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க 50 அப்படின்னு கொடுத்த வேல்யூக்கு பதிலா நீங்க என்ன பண்ண போறீங்க, 100ன்ற ஒரு வேல்யூ கொடுக்க போறீங்க. அதை பிரிண்ட் பண்ணும்போது அது என்ன வேல்யூவும் பிரிண்ட் பண்ணணும், அது என்ன டைப்ல இருக்குன்றதையும் நீங்க பிரிண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.